வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபிலிப் லார்க்கின் எழுதின த விட்சன் வெட்டிங்ஸ் இந்த போமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. அதாவது விட்சன் சாட்டர்டேன்றது ஒரு சம்மரில் வரக்கூடிய ஒரு சாட்டர்டே. இந்த சாட்டர்டேயில் என்ன ஸ்பெஷல்னால், நிறைய பேர் அவங்க திருமண தினத்தை அந்த நாளில் வச்சுப்பாங்க. இது அநேகமாக மே மாதத்தோட கடைசிலையோ இல்லை ஜூன் மாதத்தோட ஆரம்பத்துலேயோ வரும். நிறைய பேருக்கு அந்த நாளில் திருமணம் பண்ணிக்கிட்டால் யோகம் அப்படின்ற மாதிரி ஒரு லக் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால நிறைய பேர் அன்றைக்கி தான் திருமணம் செய்வாங்க. இந்த போமில் ஃபிலிப் லார்க்கின் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ட்ரெயினில் ஈஸ்ட் ஆஃப் இங்கிலாந்துலேருந்து லண்டன் வரைக்கும் போகிறாரு. அது ஒரு விட்சன் சாட்டர்டே. அன்றைக்கி அவர் என்னென்னலாம் பார்க்குறாரு, இந்த கவிதை முழுக்க அவர் என்ன பார்க்குறாரு அப்படின்றத பற்றி தான் இதில் அவர் எழுதியிருக்காரு. இதில் அவர் கூட பயணம் செய்கிற மற்ற பயணிகளை பார்க்குறாரு, ஸ்டேஷனில் இருக்கிற மக்களை பார்க்குறாரு. அவங்க எல்லாம் அவருடைய மனசுக்குள்ளே, அவர் கான்ஷியஸ்னஸ்க்குள்ளே அவங்க அப்படியே போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ பார்க்கும்போது அவருக்குள்ளே ஒரு கேள்வியை மட்டும் எழுப்புறாரு. இந்த சந்தோஷம், இந்த காதல், இந்த கல்யாணத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி, இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு நிலச்சிருக்கும்? எப்படி இருந்தாலும் மரணம்னு ஒன்று இருக்குது, அழிவுன்னு ஒன்று இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி அந்த திருமணம் அன்றைக்கி இருக்கக்கூடிய மகிழ்ச்சி எவ்வளோ குதூகலமாக, எவ்வளோ கோலாகலமாக இருக்குது. ஆனால் இன்னும் எத்தனை நாளைக்கு அப்படின்ற ஒரு பின்னாடி அந்த கவிதையில் அவர் வெறும் பார்க்குறதா எழுதின்னு இருக்கார். அவர் மனசில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, இயற்கையாக இருந்த பிரிட்டன் இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன், மாடர்னிசம் இதால் எப்படியெல்லாம் அழிஞ்சு போயின்ட்டுருக்கு. அந்த கண்ட்ரி சைட்லாம் பார்த்திங்கன்னா, கிராமப்புறத்துலலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் அதெல்லாம் இந்த மனிதர்கள் எப்படி மாற்றியிருக்காங்க அப்படின்றத அவர் பார்க்குறத வச்சு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். எதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக, பியூராக, பியூட்டிஃபுல்லாக இருந்ததோ எல்லாமே இப்போ அப்படியே பாழடைஞ்சு போயிட்டே இருக்கிற மாதிரி அவர் மனசில் ஒரு தோணுது. அப்போ தான் அவர் திருமணன்றது எவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்குது. அதாவது பிரிட்டன் இந்த மாதிரி மாடர்னிசம், இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்லிட்டு தன்னோட இயற்கை அழகை அழிச்சிட்டு இருந்தாலும், திருமணன்ற பந்தத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா அதில் ஒரு சக்தி இருக்குது. என்ன சக்தினா, அது அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கக்கூடிய, அடுத்த சந்ததியை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. ஒருவேளை அந்த சந்ததி, அடுத்த சந்ததி இந்த சொசைட்டியும் இந்த ஹியூமனிட்டியும் அவங்க புதுப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இவர் இந்த கவிதையை முடிக்கிறாரு. இது ஒரு பெரிய லாங் போம் தான், வாங்க படித்து பார்க்கலாம். That Whitsun, I was late getting away. Not till about 1:20 on the sunlit Saturday did my 3/4 empty train pull out. அதாவது அந்த சனிக்கிழமை தான் நானும் என் பயணத்தை மேற்கொண்டேன். அவர் சொல்கிறாரு, கால்வாசி ட்ரெயின் அது 3/4னால் ஒரு முழு பங்கில் பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி ட்ரெயின் தான் ஃபுல்லாகவே இருந்தது. மற்ற இடம்லாம் காலியாக தான் இருந்தது. ஆல் விண்டோஸ் டவுன், ஆல் குஷன்ஸ் ஹாட், ஆல் சென்ஸ் ஆஃப் பீயிங் இன் அ ஹரி கான். அதாவது அது ரொம்ப சம்மர் டைம்ன்றதுனால கொஞ்சம் வெப்பமாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் ட்ரெயினில் உட்காந்துட்டு அப்புறம் அந்த ட்ரெயின் தான் உங்களை அழைச்சின்னு போகுது. அதனால் அந்த பரபரப்பு குறைஞ்சிடுச்சு அப்படின்றாரு. We ran behind the backs of houses, crossed a street of blinding windscreen, smelled the fish dock, thence the river's level drifting breath began, with Skye and Lincolnshire and water meet. இதெல்லாம் ஒரு பார்த்து, அதை வீடுங்களெல்லாம் தாண்டி போகிறது, ரிவரை தாண்டி போகிறது, இதெல்லாம் அவர் சொல்கிறாரு. All afternoon through the tall heat that slept for miles inland, a slow and stopping curve southward we kept. Wide farms went by, short-shadowed cattle and canals with floating of industrial froth. இவர் அந்த ஃபார்ம்ஸ்லாம் தாண்டி போகிறாரு. அதே சமயத்தில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த கேட்டல்ஸ் எல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துடுச்சு இல்லையா பிரிட்டனில். அந்த இண்டஸ்ட்ரீஸில் வர கழிவுகள்லாம் அங்கே இருந்த சின்ன சின்ன கேனல்ஸ்லாம் நுர தள்ளிட்டு அப்படியே மிதந்துன்னு போயிட்டு இருந்தது. Hot house flashed uniquely, hedges dipped and rose, and now and then a smell of grass displays the reek of button carriage cloth until the next town. அடுத்த டவுன் வர வரைக்கும் இந்த டவுன்லேருந்து எங்கேயாவது சில இடத்துல மட்டும் புல் வாசனைகள் வந்துட்டு இருந்தது. நியூ அண்ட் நான் டிஸ்ட்ரிக்ட் அப்ரோச் வித் ஏக்கர்ஸ் ஆஃப் டிஸ்மேண்டில் கார்ஸ். அதே சமயத்தில் கயிட்டு போடப்பட்ட கார்கள்லாம் அவ்வளோ ஏக்கர் கணக்கில் பரப்பியிருக்கு. அதாவது அந்த நாட்டில் எவ்வளோ மாடர்ன் ஆகியிருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ காருங்க வந்திருக்கு அப்படின்றது இதில் சொல்கிறாரு. At first I didn't notice what a noise the weddings made each station that we stopped at.
Sun destroys the interest of what's happening in the shade. அதாவது ஒரு ஸ்டேஷனில் நிற்கும் போது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த திருமண கும்பல் வந்து அவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இது சூரிய வெளிச்சம் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் வந்து அந்த ஷேடில் தான் இருந்தோம், எல்லாருமே வந்து ஷேடில் தானே இருப்பாங்க. அண்ட் டவுன் த லாங் கூல் பிளாட்ஃபார்ம் உப்ஸ் அண்ட் ஸ்கர்ல்ஸ் ஐ டுக் ஃபார் போர்ட்டர்ஸ் லாக்கிங் வித் த meals and went on reading. Once we started though, we passed them grinning and pomade girls in parades of fashion heels and wheels, all posed irresolutely watching us go, as if out on the end of an event waving goodbye to something that survived it. ஒரு ஸ்டேஷன் மாதிரி கும்பல் பார்த்துட்டு திரும்பி போகும்போது அங்கே இருந்தவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு குட் பை சொல்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே இருந்த பெண்கள்லாம் வந்து நல்ல ஹீல்ஸ்லாம் போட்டுட்டு அந்த திருமண நிகழ்வில் கலந்துக்கிறதுக்காக நல்ல அலங்காரத்தோடு வந்து சொல்கிறாரு. Struck, I leaned more promptly out next time, more curiously, and saw it all again in different terms. The fathers were with broad bells under their suits and seamy foreheads, mothers loud and fat, and uncle shouting smart, and then the perms, the nylon gloves and jewelry substitutes, the lemons, mouse, and olive orchards that marked off the girls unreally from the rest. Yes, from caves and banquet halls, upyards and bunting dressed. Coach parties annexes the wedding days were coming on to an end. அதாவது வந்து கிட்டத்தட்ட எல்லா நிகழ்வுகளும் முடிகிற மாதிரி இருந்தது. அப்பாங்கெல்லாம் வந்து எப்படி இருந்தாங்க, அம்மா எப்படி இருந்தாங்க, சின்ன பசங்க எப்படி இருந்தாங்க, அங்கிள் என்ன பண்ணிகிட்டு இருந்தார், அதெல்லாம் இவர் பார்க்குறத இங்கே எழுதுகிறாரு. ஆல் டவுன் த லைன் ஃப்ரெஷ் கப்பிள்ஸ் கிளைம்ட் அப்ராட், த ரெஸ்ட் ஸ்டூட் ரவுண்டு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் திருமணமானவங்களாம் அப்படியே வந்து வண்டிக்குள்ளே ஏறிட்டு இருந்தாங்க, மற்றவங்களாம் கீழே நின்று அவங்களுக்கு வந்து வழி அனுப்பு செஞ்சுட்ருந்தாங்க. த லாஸ்ட் கன்ஃபெட் அண்ட் அட்வைஸ் வேர் த்ரோன், கடைசியாக சொல்லக்கூடிய அட்வைஸ் எல்லாருக்கும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. And as we moved, each face seemed to define just what it saw departing. Children frowned at something dull. Fathers had never known success so huge and wholly farcical. The women shared the secret like a happy funeral, while girls gripping their handbags tighter stared at a religious wounding. Free at last and loaded with the sum of all they saw, we hurried towards London, shuffling gouts of steam. இது இவ்வளோத்தையும் பார்த்துக்கிட்டே அந்த ட்ரெயினில் இருந்தவங்க எல்லாம் லண்டன் நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஷஃப்லிங் கவுட்ஸ் ஆஃப் ஸ்டீம்னா அப்போ வந்து ஸ்டீம் இன்ஜின்ஸ் தான் இருந்தது, அதனால் அவர் அதை தான் சொல்கிறாரு. நவ் ஃபீல்ட்ஸ் வே பில்டிங் பிளாட்ஸ் அண்ட் பாப்புலர்ஸ் காஸ்ட். இப்போ அவர் சொல்கிறாரு அங்கே அதுக்கு முன்னாடி வந்து வயலாக இருந்ததெல்லாம் இப்போ வந்து பில்டிங் பிளாட்டாக மாறிடுச்சு. லாங் ஷேடோஸ் ஓவர் மேஜர் ரோட்ஸ் அண்ட் ஃபார் 50 minutes that in time would seem just long enough to settle hats and say I nearly died. A dozen marriages got underway. They watched the landscape sitting side by side. An ODN went past, a cooling tower, and someone running up to bowl, and none thought of the others they would never meet or how their lives would all contain this hour. I thought of London spread out in the sun, its postal districts packed like squares of wheat. We aimed as we raced across bright knots of rail, past standing pullmans, walls of blackered moss, came close, and it was nearly done, this frail travelling coincidence, and what it held stood dressed, ready to be loosened with all the power that being changed can give. We slowed again, and as the tightened brakes took hold, they swelled, a sense of falling like an arrow shower, sent out of sight, some way becoming rain. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, திருமணங்களாக இருந்தாலும் இந்த திருமணத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ எல்லாமே மாறின்னு இருக்கு. இங்கிலாந்து வந்து பழைய மாதிரி இல்லை, பிரிட்டன் பழைய மாதிரி இல்லை, நிறையா மாறிடுச்சு. ஒருவேளை இந்த திருமணம் மூலமாக வரக்கூடிய அடுத்த சந்ததி வந்து இந்த நிலைமையை மாற்றுறதுக்கான சக்தி உண்டான ஒரு சந்ததியாக இருக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு அவர் இந்த பாடலை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.